Daily. Taste the Daily. சென்னை பிராட்வேயில் அமைச்சர் சேகர் பாபு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க இருந்த பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கும் திட்டத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பிராட்வே ஆசிர்வாதபுரம் பகுதியில் சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றி வாரியம் சார்பில் பம்பிங் ஸ்டேஷன் அமைக்க இன்று காலை அமைச்சர் சேகர் பாபு அடிக்கல் நாட்ட வருகை தர இருந்த நிலையில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து எதிர்ப்பு தெரிவித்து விழா பந்தலில் கோஷம் எழுப்பினர். பம்பிங் ஸ்டேஷன் அமைத்தால் சுற்றி இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்படும் என்றும் 3 பள்ளிகள் இருப்பதால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்தனர். மக்களின் போராட்டத்தை தொடர்ந்து அமைச்சர் சேகர் பாபு இந்த பகுதியில் இத்திட்டம் கொண்டுவரப்படாது என மக்களை சந்தித்து உறுதியளித்தார். பெரம்பலூரில் போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் கணேசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட வட்டார போக்குவரத்து துறை மற்றும் தனியார் கல்லூரி மாணவிகளின் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். தொடர்ந்து பொதுமக்களிடம் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு அடங்கிய துண்டு பிரசுரங்களை அமைச்சர்கள் வழங்கினர். இந்நிகழ்வில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசீரா மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உதகை அருகே மலைவேடன் பழங்குடியின மக்கள் ஜாதி சான்று கேட்டு வீடுகளில் கருப்பு கொடி கட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ளத்தி ஊராட்சிக்குட்பட்ட பன்னிமரம் தட்டநேரி பழங்குடியின மக்களின் பெற்றோர்களுக்கு சாதி சான்று உள்ள நிலையில் 1995 முதல் பழங்குடியின ஜாதி சான்று வழங்காததால் தங்களது பிள்ளைகளை படிக்க வைத்தும் பயனில்லை என்று கூறி 70க்கும் மேற்பட்ட தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை முதல் கிராமத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். உரிமைக்காக போராடும் போது அரசாங்கம் நம்மள கண்டுக்க மாட்டேங்குது. அரசாங்கம் யாரு? இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள், இப்ப இருக்கிற மாவட்ட ஆட்சியர், இது அரசாங்கம். ஆனா ஒரு விஐபிக்கு பந்தாபஸ்துக்குன்னா எல்லாரும் முன்னாடி போய் நிற்பாங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள் ஒரு இடத்துல போராடுறாங்கன்னா ஒரு உங்க லெவல்ல தாசில்தார் போதும், உங்க லெவல்ல ஒரு பிடிஓ போதும். ஏன்னா விஐபிசினா தானே கலெக்டர் நேரம் வருவாங்க, விஐபினா தானே ஒரு அமைச்சர் நேரம் வருவாரு. நம்ம ஏழை மக்கள், அப்ப நம்மள பாக்குறதுக்கு உங்க லெவல்ல ஒரு ஆர்ஐ தாசில்தார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா போதும்னு சொல்லி நம்மள வந்து தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் ரவுண்டானா அருகே 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகன பேரணி நடைபெற்றது. முன்னதாக இந்த வாகன பேரணியை வட்டார போக்குவரத்து அலுவலர் கோகுலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இதில் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் ரவுண்டானா அருகே தொடங்கிய பேரணி முக்கிய வீதி வழியாக கோவை ரோடு மற்றும் அரசு மருத்துவமனை வழியாக வலம் வந்து பின்னர் உடுமலை சாலையில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் முடிவடைந்தது. இதில் சாலை பாதுகாப்பு வாகனங்களில் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. உசிலம்பட்டி அருகே சாக்கடை வசதி ஏற்படுத்தாமல் சாலை அமைத்ததால் கழிவுநீர் சாலையில் செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி 15வது வார்டைச் சார்ந்த கருக்கட்டான்பட்டி மாரியம்மன் கோவில் தெருவில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர்.
இந்த ஊரின் நடுவே சாக்கடை கால்வாய் வசதி அமைக்கப்படாமல் தார் சாலை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் செல்ல வசதியின்றி சாலை முழுவதும் தேங்கி காணப்படுகிறது. இதனால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் இத்தெருவில் சாக்கடை வசதி செய்து தரப்படாதது குறித்து உசிலம்பட்டி நகராட்சியில் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் மாரியம்மன் கோவில் தெருவில் முறையான சாக்கடை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சாக்கடை வந்து உடஞ்சி ரொம்ப தண்ணி வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியை வந்து தார் ரோடு போட்டுருக்காங்க. மாரிக்குடி கிழக்க தார் ரோடு போட்டிருக்காங்க. அந்த தார் ரோட்டுக்கு வந்து இரு பக்கமும் வீடு கட்டிருக்காங்க. அப்போ சாக்கடை வசதி வேணுமா வேணாமா? சாக்கடை வசதி கட்டாயம் வேணும். அந்த தண்ணி பூரா அந்த வீட்டுக்கிட்ட போகுது. மக்கள் பூரா பாதிக்கப்படுறாங்க. முதியோர்கள் அந்த வழியை போக முடியல. பள்ளிக்கூடத்துக்கு இந்த பிள்ளைகளாம் போகிறது அந்த வழியே போகணும். நீங்கள் நகராட்சி நிர்வாகம் வந்து நீங்கள் அதை செஞ்சு கொடுக்கணும். ஆளுநராக பணியாற்றினால் அனைவருக்கும் சிறப்பு என்று அமைச்சர் ஏபவேலு கருத்து தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் பெரியார் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏபவேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், கட்டப்பட்டு வரும் பெரியார் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் தரைத்தளம் அல்லாமல் 7 தளங்கள் கொண்ட கட்டிடமாக இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் ஏறத்தாழ 1 லட்சம் புத்தகங்கள் வைப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 66,000 கிலோமீட்டர் தூர சாலைகள் நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஒரே ஆண்டில் அனைத்து பணிகளையும் செய்ய முடியாது எனவும் தெரிவித்த அமைச்சர், அவர்களின் பணிகளையும் தங்களின் பணிகளையும் கவனத்தில் கொண்டு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். காந்தி மண்டபத்தில் தலைவர்கள் உரிய மரியாதை தருவதில்லை என்று ஆளுநர் கூறியிருப்பது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், ஆளுநராக இருந்து பணியாற்றினால் மாநில மக்கள் என அனைவருக்கும் சிறப்பு என்றும், ஆளுநர் அரசியல்வாதியாக மாறுகின்ற பொழுது உண்மையாக தாங்கள் எதை செய்தாலும் அதனை பாராட்ட மனமில்லாமல் ஏதாவது ஒரு குறை கூற வேண்டும் என்று ஆளுநர் கருதுவதாக பதிலளித்தார். இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆளுநராக இருந்து பணியாற்றினால் நம்முடைய மாநிலத்துக்கு சிறப்பு, உனக்கு சிறப்பு, எனக்கு சிறப்பு, மக்களுக்கு சிறப்பு. ஆளுநர் அவர்கள் ஆளுநராக இல்லாமல் அவர் அரசியல்வாதியாக மாறுகிற பொழுது உண்மையாக நாங்கள் என்ன செய்தாலும் அது பாராட்ட மனம் இல்லாத ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஆளுநர் கருதுகிறார்கள். அந்த பட்டியல் தான் நீங்கள் சொல்வதும் ஒன்று. இன்றைக்கு காலையில் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டிற்காக சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்காக அரும்பாடுபட்ட காந்தி அவருடைய மனதிலே தேக்கி கொண்டு அவருக்கு உரிய மரியாதை தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் காலையிலே காந்தி சிலைக்கு போய் மாலை அணிந்து விட்டு அந்த படத்துக்கு மலர் அஞ்சு செலுத்திவிட்டு மனதார வணங்கி அவர் தன்னுடைய பணியை மேற்கொள்வதற்காக செயல்பட்டு போயிருக்கிறார். ஆனால் அது காந்திக்கு நான் கொடுக்குற மரியாதை. ஆனைமலை அருகே சாலை விரிவாக்கத்திற்கு இடையூறாக இருந்த 40க்கும் மேற்பட்ட மரங்கள் அகற்றி மறுநடவு செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த கணபதிபாளையம் முதல் கோவிந்தாபுரம் வரை 4 வழிச்சாலை விரிவாக்கப் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக இடையூறாக இருக்கும் 40க்கும் மேற்பட்ட மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனையடுத்து சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு இடையூறாக இருந்த சுமார் 40க்கும் மேற்பட்ட மரங்கள் அகற்றப்பட்டு பொக்லைன் உதவியுடன் மறுநடவு செய்யப்பட்டது. சாலை விரிவாக்கத்தின் போது நெடுங்காலமாக இருந்த மரங்கள் வெட்டப்படும் என எதிர்பார்த்து இருந்த நிலையில் தற்போது மரங்கள் மறுநடவு செய்தது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகளில் மாலை 6 மணிக்கு மேல் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மாணவர்களுக்கு இரவு 8 மணி வரை சிறப்பு வகுப்புகள் நடத்தி வருவதாக புகார் எழுந்தது. இதனால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாக கூறி பள்ளிக் கல்வித்துறையில் மாணவர் மற்றும் பெற்றோர் அமைப்புகள் புகார் அளித்தனர். இந்த புகார்களின் பேரில் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார்.
புதுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகளில் மாலை 6 மணிக்கு மேல் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதை மீறி செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை எச்சரித்துள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணியில் திமுக சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு வ.உ. சிதம்பரனார் பூங்காவில் உள்ள நேதாஜி மார்க்கெட் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வியாபாரிகளிடம் தனக்கு வாக்களித்து ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் மாநில விவசாய அணி இணைச் செயலாளர் குறிஞ்சி சிவக்குமார், 36வது மாமன்ற உறுப்பினர் பழனியப்பா செந்தில் உட்பட பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஆண்டிப்பட்டி அருகே மயானத்திற்கு சாலை வசதி இல்லாததால் இறந்தவர்களின் உடலை எடுத்து செல்ல வழியில்லாமல் கழிவுநீரால் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் ஓடை வழியாக சிரமப்பட்டு இறந்தவர்களின் உடலை கொண்டு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் பட்டியலின மக்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். ஊருக்கு கிழக்கு புறமாக பட்டியலின மக்களுக்கு என தனியாக அமைக்கப்பட்டுள்ள மயானத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லை. இதனால் இறந்தவர்களின் உடலை கழிவுநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் ஓடை வழியாக சிரமப்பட்டு எடுத்து செல்லும் அவல நிலைக்கு கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் 60 ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் மயானத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர எந்தவொரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் மழைக்காலங்களில் மழைநீர் அதிக அளவில் தேங்கிக் கொள்ளும் போது இறந்தவர்களின் உடலை தண்ணீரில் மிதந்தபடி நடந்து கொண்டு ஆபத்தான முறையில் எடுத்து செல்வதாகவும் குற்றச்சாட்டு வைத்தனர். மேலும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர். எங்க ஊர்ல ஒரு 1000 தலைக்கட்டு இருக்கு. மயான கடைக்கு போற வழி ரொம்ப மோசமா இருக்கு. ஓடையில் ரொம்ப தண்ணி, மழை காலத்துலலாம் ரொம்ப தண்ணி இருக்கு. ரொம்ப மோசமாக சேரும் ஜெகதியமாக இருக்கிறதுனால போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எல்லா வழியிலையும் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு இதுவும் நடக்கலை. ரொம்ப ஒரு ஆள் கூட நடக்க கூட முடியல. அது இந்த வீடியோலலாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் பதிவு பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு 10 வருஷம் முன்னாடி நானே நேராக கொண்டு போய் எங்கள் ஊருக்கு எச்சி கொடுத்துருக்கேன், எல்லாமே கொடுத்துருக்கேன். புறமக்கள் நலத்துக்கு நிறைய இருந்திருக்கு, அதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அது கொடுத்துமே இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுக்கு பிறகு நாங்களும் அதை சரிசரவாக கண்டுக்கல. ஆனால் இன்றைக்கி நாங்கள் நடந்து போகும்போதே உள்ளே கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், உள்ளே போகும்போது எவ்வளோ அளவுக்கு இறங்கி இருக்குதுன்னு அது இறங்கி பார்த்தாலே தெரியும். அந்த சாக்கடை தண்ணியில் நடக்கவே முடியாது. அந்த இதில் நடந்து போய் வந்திருக்கோம். நாங்கள் இந்த அளவு எங்கள் தாத்தாவோட முடியணும். அடுத்த ஒரு ஆளுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. அடுத்து எதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சடலத்தை கொண்டு போய் ரோட்டில் வச்சு மதிவல் பண்ணுறதே எங்களோட அடுத்த நடவடிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.